வேலையை ஆரம்பிங்க, உங்களை நாங்கள் பாதுகாப்போம். ඔබ ගන්න තීරණ ක්‍රියාත්මක වෙන්න ඕනෑම අසීරු අවස්ථාවකදී අප ඔබව ආරක්ෂා කරනවා. ඔබ වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. වැඩ කරන්න පටන් ගන්න. போதைப் பொருளால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தால் அல்லது இளைஞர்கள் இருந்தால் எங்களிடம் கையளியுங்கள், அவர்களை நாங்கள் சரிப்படுத்துவோம். අන්නේ දරුවා, ඒකයි අර අම්මා කියන්නේ. අන්නේ දරුවා නැවත ලබා දෙන්න. உறுதி செய்கிறோம், சத்திய பிரமாணம் செய்கிறோம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் தங்கலையில இன்றைய நாள்ல நடந்த கூட்டத்தில் வைத்து மிகப்பெரிய அளவான வாக்குறுதிகளை வழங்கியிருக்காரு. மக்கள் மத்தியில் இன்றைய நாள்ல உரையாற்றியிருக்காரு. ரட்ட எக்கட்ட அப்படின்ற வேலை திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தின் 2வது கூட்டம், முதல் ஆரம்ப நிகழ்வு கொழும்புல கடந்த மாதம் 30ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து 1வது கூட்டம் இன்றைய நாள்ல தங்கலையில் இடம்பெற்றிருந்தது. இது 9 மாகாணங்கள்லையும் தனித்தனியாக இந்த கூட்டங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி உரையாற்றும் போது பெரிய அளவான அனல் பறக்கும் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லலாம். ராணுவத்திடம் அல்லது படையினரிடம் அவரோடு வேண்டுகோளை விடுத்தாருன்னு சொன்னா, ඔබගේ යුනිෆෝම් එකේ ගෞරවය, ඔබගේ තරුවේ පටියේ ගෞරවය, ඔබගේ තනතුරේ ගෞරවය කිසිසේත්ම කොහෙවත් ඉන්න එක එක අපරාධකාරයන් ඉදිරියේ බොඳ වෙන්න හෝ දිය වෙන්න ඉඩ දෙන්න එපා. ඔබ ගන්න තීරණ ක්‍රියාත්මක වෙන්න ඕනෑම අසීරු අවස්ථාවකදී අප ඔබව ආරක්ෂා කරනවා. ඔබ වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. වැඩ කරන්න පටන් ගන්න. අපි පෙනී හිටිනවා. நீங்க வேலை ஆரம்பிங்க, உங்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்தினுடையது, எங்களுடையது அப்படின்றத. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்றது அவ்வளவு இலகுவானது அல்ல. இதுல நாங்க எப்படியாவது வெற்றி பெறுவோம். இந்த போதைப் பொருள் தொடர்பான ஒழிப்பு நடவடிக்கை அல்லது அரசாங்கம் முன்னெடுத்துக்கின்ற நல்ல வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சிகள் இப்பொழுது வேறு வேறு திசைகளில் இதை திசை திருப்ப முயல்கிறார்கள். குறிப்பா இப்ப அண்மையில் நடந்த அதாவது திருகோணமலை சம்பவத்தையும் அவர் இதோடு சேர்த்திருந்தாலும் கூட அதை வெளிப்படையா சொல்லாட்டியும் பலதரப்பட்ட விஷயங்கள் இதில் சொல்லும்போது ஓகே இதை தான் சொல்லியிருக்கார் அப்படின்றது தெளிவாக தெரியுது. වෙන වෙන අය වෙන වෙන කලබල කරලා අපේ න්‍යාය පත්‍රය අවුල් කරන්න උත්සාහ කරනවා. ඇත්ත ප්‍රශ්න යට ගහලා ඔවුන් විසින්ම නිර්මාණය කළ ප්‍රශ්න වලට සමාජය ගේන්න උත්සාහ කරනවා. ඇත්ත ප්‍රශ්න වෙනුවට ඔවුන් විසින් කෘත්‍රිම ප්‍රශ්න නිර්මාණය කරලා මොකද කරන්න උත්සාහ කරන්නේ? ඇත්ත ප්‍රශ්න යට ගහලා කෘත්‍රිම ප්‍රශ්න වලට சமாஜ கந்தவன் உற்சாக කරනවා. அதாவது எதிர்க்கட்சிகள் இதனை தடுப்பதற்கும் இதனை வேறு திசைகளில் கொண்டு போறதுக்கும் பலதரப்பட்ட நிகழ்வுகளை இப்பொழுது நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கையும் எதிராக நாங்கள் செயற்படுவோம், இந்த விஷயத்துல நாங்கள் வெற்றியும் பெறுவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய உரையில அவருடைய கருத்துக்கள்ல இருந்தது. குறிப்பா இந்த அரசாங்கம் அப்படின்றது போதைப் பொருள் அல்லது விற்பனையாளர்களை அல்லது வியாபாரிகளை காப்பாற்றும் அரசாங்கம் இல்லை. කිසිදු අපරාධකාරයෙකුට දේශපාලන රැකවරණය ලබා නොදෙන ආණ්ඩුවක් දැන් පිහිටලා තියෙනවා. කිසිදු මද්‍රව්‍ය ජාලයක සම්බන්ධ වුණු කෙනෙකුට දේශපාලන රැකවරණය ලැබෙන්නේ නැහැ. எந்த ஒரு இடத்திலும் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கப்பட மாட்டாது. அது மட்டுமில்லாமல் போதைப் பொருளால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அதிகமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டியது குடும்பத்தினர், சிறு குழந்தைகள், இளைஞர்கள், யுவதிகள், இவர்களை குறிவைத்து இந்த போதைப் பொருட்கள் விற்பனையாகிறது, வியாபாரம் நடக்குது. இந்த போதைப் பொருள் இவர்களை மீட்டெடுப்பது மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். ஆனாலும் இதை நாங்கள் தொடர்ந்து செய்து இதை வெற்றியடைய செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருந்த இந்த நாளில் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், பிள்ளைகள் இருந்தால் எங்களிடம் கையளியுங்கள், அவர்களை நாங்கள் சரிப்படுத்தி உங்களிடம் மீண்டும் கையளிப்போம். අන්නේ දරුවා, ඒකයි අර අම්මා කියන්නේ. අන්නේ දරුවා නැවත ලබා දෙන්න. එනිසා අපි කියන්නේ ඉතාම ශක්තිමත් පුනරුත්ථාපන වැඩසටහනක් අපිට අවශ්‍යයි. එනිසා අපි සෑම දිස්ත්‍රික්කයක්ම කේන්ද්‍ර කරගෙන පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගොඩනගන්න සැලසුම් කරලා තිබෙනවා. 100 வருடத்துல சம்பாதிக்கக்கூடிய அல்லது உழைக்கக்கூடிய பணத்தை ஒரு படகுல போதைப் பொருள் கடத்துவதன் மூலமாக சம்பாதிக்கிறார்கள். වසර 100 ගණනකින් උපයා ගන්න බැරි ධනයක් එක බෝට්ටුවෙන් හොයනවා. அந்த அளவுக்கு போதைப் பொருள் நம்ம நாட்டில் பெரிய அளவான ஒரு வியாபாரமாக மாறி இருக்கிறது. இது அத்தனையும் இந்த வேலை திட்டத்தின் மூலமாக முறியடிக்கப்படும் அப்படின்றத ஜனாதிபதி தன்னுடைய உரையில உறுதியாக தெரிவித்திருக்கார். இன்று தங்காலையில் இடம்பெற்ற கூட்டத்தில் පරණ කතා දෙන ඔක්කොම පැත්තකින් තියන්න. පරණ ෆයිල් පැත්තකින් තියන්න. එක එකනා පිළිබඳ පරණ එල්බාගත්තු මත පැත්තකින් තියන්න. ඒවා ඉතිහාසය. ඒ වයිසු මහත්තයා මෙහෙමයි, ඒ පීසි මහත්තයා මෙහෙමයි. ඒවා ඉතිහාසය. අද